வணக்கம். தொடர்ச்சியாக தோட்ட தொழிலாளர்கள் மீதும் மலையக மக்கள் மீதும் இழைக்கப்படுகின்ற அநீதிக்கு எதிராக நாங்கள் இந்த வேளையில் குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். எங்கள் உரிமை சார்ந்த இந்த குரல் உலகம் முழுக்க ஒழிக்க வேண்டும் என்பதே எங்களுடைய இலக்காக இருக்கிறது. 203 வருடமாக ஒரு தேசிய இனத்தின் இருப்பு கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கிறது. வாழ்வுரிமை கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கிறது. கல்வி கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய சுகாதாரம் கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கிறது. இந்த இத்தனை கேள்விகளுக்கு பின்னாலும் நிலம் என்ற ஒன்று இருக்கிறது. அந்த நிலம் தான் இத்தனை கேள்விகளையும் உண்டு பண்ணியிருக்கிறது. நிலம் இல்லாத ஒரு இனமாக ஒட்டுமொத்த காடுகளையும் அழித்து இந்த நாட்டிற்கு நிலத்தை தந்தவர்களுக்கு 10 பேச்சஸ் இடமில்லாமல் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த வேளையை நாங்கள் கூறிக்கொள்கின்றோம். ஒரு புது விடயமல்ல. ஒட்டுமொத்த ஒரு தேசிய இனமாக இந்த நாட்டினுடைய இலவச கல்வியை உறுதி செய்த ஒரு இனம். யாருடைய பொருளாதாரத்தை, மலையக மக்களின் பொருளாதாரத்தை வச்சுதான் இந்த நாட்டினுடைய இலவச கல்வி உறுதி செய்யப்பட்டது. இப்படிப்பட்ட ஒரு தேசிய இனத்தினுடைய இருப்பு கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கிறது. அதற்காகத்தான் நாங்கள் இந்த இடத்தில் கூறியிருக்கின்றோம். ஒட்டுமொத்த மலையக மக்களின் அத்தனை பேருக்கும் நில உரிமை கிடைக்கப்பெற வேண்டும். இதான் எங்களுடைய கோரிக்கை. நிலத்துக்காக நாங்கள் தொடர்ந்து போராடுவோம். இது தேசிய இனத்தின் இருப்பு கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கிறது. வாழும் உரிமை கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான குரலாக இது ஒலித்துக் கொண்டே இருக்கும். இது நாம் மலையகம் என்ற அமைப்பினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதன் நோக்கம் மலையக மக்களினுடைய வாழும் உரிமை, நில உரிமை, மலையக மக்களுக்கான மற்ற இனங்களைப் போல மலையக மக்களுக்கு அத்தனை உரிமைகளையும் பெற்றெடுப்பது, எங்களுடைய வென்றெடுப்பதே நோக்கமாக இருக்கிறது. பிரதானமாக நில உரிமையை வென்றெடுக்க நாங்கள் தொடர்ச்சியாக குரல் கொடுப்போம். தொடர்ச்சியாக நாங்கள் இந்த தேசத்தில் குரல் கொடுத்து கொண்டே இருப்போம். நன்றி.